ஹாய் எஸ்ஏ ஃபேமிலி. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எல்லோரும் இப்போ ஊருக்கு கிளம்பிட்டோம். நான், அப்பா, அவர் எல்லோரும் காரில் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்தா என்னோடய குழந்தனார் பொண்ணுக்கு தான் மஞ்சள் நீராட்டு விழா. பெரிய மனுஷி ஆகிட்டா. ஊருக்கு போயிட்டு மாமியை கூப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். அம்பாபுரம் போய் அவங்களையும் கூப்பிட்டுட்டு அம்பாபுரத்துலேருந்து போய்கிட்டு இருக்கோம். புவனகிரியிலே ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறமே வரலான்னு சொல்லிட்டு புவனகிரி இந்த இடம் புவனகிரிக்கு போனோம். அப்படியே அவருக்குள்ளே என்னோடய ஓப்படியரோட தம்பி வந்து ஒரு இடம் டிஃபன் வாங்கிறதுக்கு ஆர்டர் பண்ணோம். நாங்கள் வீட்டில் செய்யலை ஃபங்க்ஷன். அப்படியே ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் நாத்தனார் வந்து சிதம்பரம் போகலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்படி சிதம்பரம் ரோடு இது. எங்கள் நாத்தனார் பஸ்ஸில் வந்து புவனகிரிக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களே கூப்பிட்டுட்டு அப்பாவை அங்கே வீட்டிலே அழிச்சிக்குடியில் விட்டுட்டு நாங்கள் மட்டும் போயிட்டுருக்கோம். சிதம்பரம் போயிட்டுருக்கோம். அப்படியே எல்லோரும் பேசிகிட்டே போகிறோம். எங்கள் மாமி வந்து புதுசாக ஒரு சேரீ வச்சுருந்தாங்கிறோம். இது வந்து கஸ்தூரிபாய் கடை, சிதம்பரத்தில் ஃபேமஸான கடை. இங்கே போனால் தான் வீல் சேர் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கடைக்கு தான் சிதம்பரம் போனால் போவோம். அதனால் வீல் சேர் வர்றதுக்காக வெயிட்டிங் வந்தது. அவர் எனக்கு அங்கே இருக்குது பாருங்கள் வீல் சேரு. அதுக்குள்ளே மாமி வந்து கேமராவை மறைச்சிட்டாங்க. அவர் என்னை கொண்டு போய் வீல் சேரில் உட்கார வச்சுட்டு லிஃப்ட்டில் ஏறி மேலே செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். ரெடிமேட் ட்ரெஸ்ஸு அப்படி அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அவளுக்கு போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வருவோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அவர் என்னை வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு போயிட்டுருக்காரு. அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறோம். அவர் கடைக்கார ஸ்டாஃப் அண்ணா வந்து கூடயே வந்துட்டுருக்காரு எங்களுக்கு காமிக்கிறதுக்கு. அப்படியே போயிட்டே இருந்தோம். போயிட்டு அப்புறம் சரி அங்கே டைம் வேறு, எல்லோரும் எங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க வேறு. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காமிச்சு சொன்னோம். ஒன்றும் அதிகமாக தேடி பார்க்க முடியல. ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸு தான் அவர் பார்க்குறாரு. இந்த ட்ரெஸ்ஸு தான் பார்த்தோம். அது ஒன்றும் கொஞ்சம் மனசுக்கு பிடிக்கல. அதனால் அப்புறம் வேறு டிசைன் ஒன்று ஏதாவது சீக்கிரம் காமிங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தோமா. அதுக்குள்ளே அப்புறம் எங்கள் நாத்தனார் எங்கேயோ போனாங்க. அவங்களும் வந்துட்டாங்க. அவங்களும் ஒரு ட்ரெஸ்ஸு, நாங்கள் ஒரு ட்ரெஸ் தனித்தனியாக வாங்கணும். அப்படியே ஒரு போயிட்டு ஹாய் சொல்கிறாரு எனக்கு. நான் அவங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். வீடியோ நான் தான் எடுக்கிறேன். ஏதோ முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீல் சேரில் உட்காந்து நானே தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால் அப்படி தான் யாரும் ஆள் வச்சு யாரும் எடுக்கிறதுக்கு இல்லை. சரி, நம்ம ஒரு மினி விலாக் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே எடுத்தேன். அடுத்தது இங்கே ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து போட்டிருக்காங்க. பிங்க் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து என்கிட்ட காமிப்பார். இப்போ இது நல்லா இருக்குதாம்மான்னு. இது ஓரளவுக்கு ஓகேவாக தான் தோணுச்சு. அதில் அந்த கயிறு கட்டுற இடத்துல ஒரு சின்ன டேமேஜ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு இப்போ அவர் கையில் மாமி மறைச்சிட்டாங்க. அதுக்குள்ளே அந்த கையில் வச்சுருந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோம். அதுவும் ஒன்றும் சொல்லல. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு எடுத்து காமிச்சாங்க. இது கொஞ்சம் கிராண்டாக இருந்துச்சு. சரி, இதை வைங்க, நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் செலக்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளே அப்புறம் அவங்க நாத்தனார் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணுங்கிறதால அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேறு ட்ரெஸ்ஸெலாம். ஒரு பார்த்துக்கிட்டே இருந்தப்போ திரும்ப அவங்க வேறு கடைக்கு போயிட்டாங்க போல இருக்கு. நான் உட்காந்து என்னையே வீல் சேரில் நானே எடுத்துக்கிட்டேன். சரி, நம்ம சும்மா தானே உட்காந்துருப்போம். இப்படியே போயிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். யாரும் என்னை எடுக்கிறதுக்கு இல்லைன்னு நானே எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக அந்த தேர்ட் எடுத்த ட்ரெஸ்ஸை நாங்கள் ஃபைனல் பண்ணிவிட்டு அதையே பேக் பண்ண சொல்லிட்டோம். அப்புறம் அதையே பேக் பண்ணியாச்சு. என்ன தேடி எடுக்கிறதுக்கே ஒன்றும் முடியல. அப்புறம் அவர் கேமராவை வாங்கிட்டார். சரி, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா அப்படி சுற்றிட்டு இருந்தார் என்னை பார்த்து. நான் சும்மா அவர் பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். மாமி வந்து என் கூட நின்னாங்களா. அப்புறம் அவங்களும் சேர்த்து எடுத்துக்கிட்டு இருந்தார். அவங்க நாத்தனார் வந்து கடைக்கு போயிட்டு வேறு ட்ரெஸ் வாங்கிறதுக்கு போயிட்டாங்க போல். அதனால் நாங்கள் மட்டும் நின்றுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே சரி அவளுக்கு இன்னொரு சேர்த்து வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணா என்கிட்ட பாக்ஸோடு கொண்டாந்து கொடுத்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கிங்க அப்படி சொல்லிட்டாங்க. இதில் என்னென்னா செலக்ட்னா அவங்க கேட்கல. ஃபைனலாக அப்புறம் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து பில்லு போட்டாச்சு. பில்லு போடுற இடம் இது தான். இங்கே தான் அவர் தான் பில்லு போட்டார்.
வீடியோ எடுக்க யாரும் இல்லாதால அப்படியே கொஞ்சம் அவங்க எங்கேயோ போயிட்டு மறுபடியும் வந்தாங்க. ஏதோ அவர்கிட்ட ஃபோன் பேச சொன்னாங்க. ஏதோ ஜிபே நம்பர் ஏதோ சொல்லி அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அதோட அப்புறம் பில்லை போட்டுட்டு பேசிகிட்ருக்கோம். சரி நீங்கள் போடுங்கன்ட்டு நான் தெரிஞ்சால் அவர் தெரிய மாட்டார், அவர் தெரிஞ்சால் நான் தெரிய மாட்டேறேன். ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறம் சரி ஏதோ வந்துட்டோம், நம்ம ஏதோ ஒரு டாப்பு ஆட்டை போடலான்னு நானும் பார்த்தேன். அவங்க எங்கள் நாத்தனார் ஒரு ட்ரெஸ்ஸு பிள்ளைக்கு வாங்குறதுக்குள்ளே அவர் அப்படியே தள்ளிட்டு போங்கன்னா அவர் தள்ளிட்டு போனார். ட்ரெஸ்ஸு சைஸு தெரியல. அங்கெல்லாம் சின்ன பசங்க ட்ரெஸ் தான் அதிகமாக இருக்குது. பெரிய ட்ரெஸ்ஸு தேடி எடுக்கிறதுக்குள்ளே லேட் ஆகிடும் போல். அப்படியே சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு அதுக்குள்ளே அங்கே கஸ்டமருக்கு கடைக்கார ஸ்டாப் பண்ண வந்து வணக்கம் வைக்கிறாங்க. அதை பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தோம். சரி இன்றைக்கி ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நம்ம ஒன்றும் ஆட்டையை போட முடியாது, நம்ம அளவெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே எதுவும் வாங்கலை. சரி போகலான்ட்டு வீட்டுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. மஞ்சள் நீராட்டு விழா. அதான் கொழுந்தனார் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டான்னு சொன்னேன் இல்லையா, வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களால் ரொம்ப வெயிட்டிங். இவர் தான் எங்கள் அப்பா. இந்த இடம் கொஞ்சம் லைட்டிங் சரியாக வரல, உங்களுக்கு கிளியராக வீடியோ இருக்குதான்னு தெரியல. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் ஃபோன் கேமரா தானே, கொஞ்சம் பவர் லைட்டு போட்டு தான் எடுத்தோம் ஃபோனில். அது எப்படி இருக்குதுன்னு தெரில. சரி முடிஞ்ச வரைக்கும் சரி மினி விழாக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குட்டியாக போடுவோம். இவங்க வந்து என்னோடய ஓப்படியாரோட அப்பா, அவள் தான் என் ஓப்படியார் அம்பிகா. அவருக்கு எல்லாம் சந்தன குங்குமம்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காரு, அவர் எடுத்து வச்சிட்ருக்காரு. இது வந்து என் நாத்தனார் பொண்ணு தான் இந்த வீடியோவை எடுத்தா. நிஷா குட்டி நிஷா தான் எடுத்துகிட்ருக்கா. இவர் வந்து எங்கள் சம்மந்தி. இவர் பையனுக்கு தான் என் நாத்தனார் பொண்ணை கொடுத்துருக்கோம். நாங்கள் தான் அவருக்கு சம்மந்தி. அவர் மாலை எடுத்து அதான் பூ கழுத்தில் இருக்க பூ எடுத்து ஆசீர்வாதம் பண்ணி போடுறாரு. சக்கரை கொடுத்துட்டு பணத்தை வச்சுட்டு வர்றாரு. இதுதான் அவளோட அந்த பாப்பாவோட தாய் மாமா. அவர் எடுத்து போடுறாரு. சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு பணம் வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வராரு. இவங்க என் நாத்தனார் வந்து வைக்கிறாங்க, நலுங்கு வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாத்தையும் வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இவன் நாத்தனாரோட பையன் கலையரசன், அவனை எடுத்து செஞ்சிட்ருக்கான். அவன் நாத்தனாரோட மருமகளும் அவங்க 3 பேரும் ட்ரெஸ்ஸு வச்சு கொடுக்குறாங்க. தமிழ் ட்ரெஸ்ஸு வச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் அம்பிகா போய் வாங்கி வச்சுட்டா. நாத்தனாரோட மருமக வந்து இப்போ பிடிச்சி நலுங்கு வைக்கிறா. இது மாமி வந்து இப்போ மாலை எடுத்து போடுறாங்க. ஃபைனலி அவங்க ஒதுங்கி நின்னாங்க. அவங்களுக்கு நாங்கள் விடலை, அவங்க வந்து எடுத்து போடணும். அவங்க எப்பயுமே கொஞ்சம் அப்படியே நிற்பாங்க. நாத்தனாரோட பொண்ணும் மாமியாரும், இன்னொரு நாத்தனாரோட பொண்ணு மாமியார், இவங்க ட்ரெஸ்ஸு வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் அவள் நலுங்கு வைக்கிறா. சசி இவளை நலுங்கு வச்சுட்டு ஆளெல்லாம் எடுக்கிறா. ஆசீர்வாதம் பண்ணுற. ஃபைனலி என் வீட்டுக்கார் வந்துட்டார். பெரியப்பா அவர், அந்த பிள்ளைக்கு பெரியப்பா. அவர் ஆள் எடுத்துட்டு எல்லோரும் ஒரே சிரிப்பு, என்ன நீ ஆளெல்லாம் எடுத்துகிட்ருக்கேங்க. அப்புறம் எடுத்து மாலை எடுத்து சாமியை வேண்டி போட்டுட்டு பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணார். யாருமே பன்னீர் தெளிக்கலையா, நான் தான் தெளிச்சேன்னாரு சொல்லிட்டாரு. ஃபைனலி என்னை வந்து நாத்தனார் பொண்ணும் சேரோட பையனும் 2 பேரும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. கலையரசன் வந்து எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் எடுத்து என் கையில் கொடுத்துட்ருக்கான். காப்பான்னு சொல்லி எல்லோரும் நான் நலுங்கு வச்சேன். அப்புறம் நாங்கள் 2 பேரும் ட்ரெஸ்ஸை வச்சு கொடுக்குறோம். ட்ரெஸ்ஸு வச்சு கொடுத்துட்டு அப்புறம் ஃபைனலி நிஷா நான் பொட்டு வச்சே அவங்க கூட இருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு ஒரு ரெடியாக. அப்புறம் ஃபங்க்ஷன் நிறைவடைந்தது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வெளியில் அந்த சேரில் உட்கார வச்சுட்டு காரில் உட்கார வச்சேன். அதோட ஃபங்க்ஷன் நிறைவடைந்தது. பாய் எஸ்ஏ ஃபேமிலிஸ். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.